நான் கேட்கிறேன், அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் 36 மணி நேரம் தாமதமாக எல்லாம் சென்றிருக்கிறார். அண்ணா 24 மணி நேரத்துக்கு மேலே தாமதமாக வந்திருக்கிறார். நானே ஒரு கூட்டத்தில் தலைமை தாங்கினேன். அந்த கூட்டத்துக்கு 24 மணி நேரம் தாமதமாக அண்ணாவே வந்தார். வருகிற வழியில் தென்னார்காடு மாவட்டத்தினுடைய எல்லையில் தொழுதூரில் வருகிற போது பொழுது விடிந்து விடுகிறது. விடிய விடிய கூட்டம் நடத்துவார்கள். விடிந்து விடுகிறது. அதுதான் திராவிட நாட்டில் கூட எழுதுகிறார், தொழுதூர் சென்றேன் பொழுது விடிந்தது என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு திருச்சி மாவட்ட எல்லைக்குள் வருகிறார். அப்படியெல்லாம் தான் கட்சி கூட்டங்கள் நடந்தது, பொதுக்கூட்டங்கள் நடந்தது, எல்லாமும் நடந்தது. இவர்களே அதை இந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. விஜய் வந்தால் தங்களுடைய வாழ்வு பாதிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் பல்வேறு கற்களை எடுத்து வீசிக்கொண்டிருக்கிறார்கள். தினமணியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவர் எழுதினார்கள், விஜயால் என்ன முடியும் என்று எல்லாரும் எழுதுகிறார்கள். இப்படி எந்த காலத்திலும் யாரையும் பார்த்து எழுதினதா வரலாறே கிடையாது. உங்கள் அரசியல் வரலாறுல நீங்கள் பார்த்ததுல இருந்து? ஆமாம், தினமும் ஒருத்தர் எழுதிட்டு இருந்தாங்க. ஒரு 20-30 பேர் எழுதினாங்க. அதெல்லாம் கட்டிங்ஸ் எல்லாம் கூட நான் வச்சுருக்கேன். அவர் ஏன் எதுக்குறாங்கன்னா, அவங்கவுங்க ஒரு வாழ்க்கையை நிறைய நிறுத்திக்கிட்டாங்க.